எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு 2 or 3 மினிட்ஸ் வந்து ஒரு ரியல் இன்சிடென்ட் நடந்திருக்கு. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. அதை பற்றி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, பார்க்கலாம் வாங்க சொந்தங்களே. அனு, இப்போ எதுக்கு இழிச்சிட்டு வந்து நின்றுட்டுருக்கீங்க? ஏன் பொண்டாட்டிக்கிட்ட நான் பேசுறேன். இத்தனை நாள் பொண்டாட்டி ஞாபகமே இல்லை. என்கிட்ட வந்து நின்று பேசி எத்தனை நாள் ஆகுது? என்னடி பிரச்சனை மேல பிரச்சனையே போயிட்டு இருந்துச்சுல்ல. உங்ககிட்ட பிரச்சனை இல்லாம இருந்தாதான் அதிசயமே. பிரச்சனையோட இருந்தாதான் அது ரகுன்னு பேரு. பிரச்சனைய ஃபேஸ் பண்றதா ரகு. ரகுக்கு பேர் மீனிங்கே பிரச்சனையை ஃபேஸ் பண்றது அப்படின்னு வேணா எழுதி மாத்தி வச்சுக்கலாம். ஆமா, பொண்டாட்டி ஒருத்தி இருக்காளே, கொஞ்சமாச்சும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு எதனா தோணுதா? எதுவும் இல்ல. வர்றது ஆனா நீ சாப்பிடணும், நான் ஆஃபீஸ் போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போக வேண்டியது. போங்க, போய் அங்கே இருங்க. யார் வேண்டான்னு சொன்னா? கிளம்புங்க. சரிடி, கோபப்படாதடி. அவனும் கோவமாலாம் சொல்லல, சொன்னேன். சரி, இப்ப என்ன பண்ணணும்? சமாதானப்படுத்துங்க. என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க? என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்? என்ன ரகு, என்ன சொல்லி சமாதானப்படுத்தணும்னு என்னையே கேக்குறீங்க? நீங்க தானே சமாதானப்படுத்தணும்னு. போங்க. சரி, நான் பொண்ணுகிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கவா? நீ அப்படி படுத்துக்கிறியா? இல்ல, எனக்கு புரியல. பொண்ணு கிட்ட பேசுறீங்களா? அடிச்சிருவேன் பார்த்துக்கோங்க. ஆமா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என் கிட்ட பேசுறானிட்டு இருக்கேன், பொண்ணு கிட்ட பேசுறானா? உன் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப என் கிட்ட பேசு. இங்க பாருடி, என் பொண்ணு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவ ரொம்ப கோவப்பட்டுருவா, பாத்துக்கோ. ஆசைதான் உங்களுக்கு ரொம்ப. ஆமா. சிரிக்காதீங்க ரகு. எப்படி உங்களுக்கு சிரிப்பு வருது? நான் உங்ககிட்ட கோவமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு சிரிக்கிறீங்க நீங்க? கோவமாவா பேசிக்கிட்டு இருக்க நீ என்கிட்ட? ஆமா, கோவமா தான் பேசிட்டு இருக்கேன். எதுக்குடி சிரிக்கிற நீ? கோவமே பட முடியல ரகு. இதையாச்சும் சொல்லி இப்படி சிரிக்க வச்சிருக்கீங்க. என்ன நல்லா ஏமாத்துறீங்க ரகு. நீங்க வர வர போங்க. நான் என்னடி உன்னை ஏமாத்துனேன்? ஏமாத்துறவனா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி இங்க கொண்டு வந்து எல்லா சம்மதத்தோட என் வீட்டுல ஒண்ணு சேர்த்திருப்பேன் சொல்லு. அதானே, இப்படி பேசி பேசி தானே என்னை ஏமாத்தி இந்த நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தி வச்சிருக்கீங்க. ரொம்ப நாளா ஒண்ணு கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா அதை மட்டும் செய்ய மாட்டேங்கிறீங்க. மத்த எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா தெரியுது. சரி, உனக்கு என்ன வேணும் சொல்லு. எனக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு ஞாபகம் இருந்தா செஞ்சா சரி, பரவாயில்ல. நீங்க ஒன்னும் அதை செய்யணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. பாரு பாரு, நான் எப்படி கேக்குறேன், ஆனா நீ ஓவரா பண்ற. யாரு, நானா? சரி, நானே தான் போதுமா? சரி, இப்போ உனக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லு. எனக்கு கால்லாம் ரொம்ப வலிக்குது. கால் அழுத்தி விடுறீங்களா? கால் அழுத்தி விடணுமா? ஏன் கால் அழுத்தி விட மாட்டீங்களா? அன்னைக்கு உங்க அம்மாக்கு உங்க பாட்டிக்கெல்லாம் கால் அழுத்தி விட்டீங்க. ஓ, அப்போ உங்க அம்மாக்கு உங்க பாட்டிக்குன்னா செய்வீங்க, பொண்டாட்டிக்கு செய்யணும்னா மட்டும் உங்களுக்கு தன்மானம் இடிக்குதா? சரி, ஓகே, வேண்டாம். நான் சும்மா தான் கேட்டேன். அப்படிலாம் யார் சொன்னா? பொண்டாட்டிக்கு கால் பிடிச்சு விடுறதெல்லாம் வரும், சரியா? நான் அதெல்லாம் நல்லாவே பண்ணுவேனே. ஏன் ரகு இப்படி இருக்கீங்க நீங்க? கோவமே பட மாட்டீங்களா? யானும் எப்பவுமே நான் கோவப்படுற மாதிரி நடந்துக்கே மாட்டான், அதான். உண்மையாவா? ஆமாடி என் தங்கமே. சரி, கால் எடுத்து மாமா கிட்ட கொடு, மாமா கால் பிடிச்சு விடுறேன். மாமாவா? இது என்ன புதுசா இருக்கு? கால்லாம் அழுத்தி விடுறேன், ஒரு மாமான்னு கூட கூப்பிட மாட்டியாடி என்ன நீ? ஆ, பேர் சொல்லியே கூப்பிடுறான். இருடி, உனக்கு இருக்கு. என் பொண்ணு வரட்டும், உனக்கு இருக்கு. நீங்க பொண்ணு பொண்ணுன்னு இருக்கீங்க. கடைசியில பாருங்க, அது பையனா தான் வரப்போகுது. அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அவங்க யாருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி. கண்டிப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்க. அப்ப நீங்க தான் பேன் நிக்க போறீங்க. பாப்போம் பாப்போம். பாருங்க, யார் வேண்டான்னு சொன்னா? சரி, காலை கொடு, நான் பிடிச்சு விடுறேன். அதெல்லாம் வேண்டாம். நான் சும்மா தான் சொன்னேன். கால்லாம் வலிக்கல. என்ன சொல்றீங்கன்னு பாக்கலான்னு சொன்னேன். ஆனா என் ராகு எப்பவுமே ஸ்வீட் தான். நான் என்ன சொன்னாலும் கேட்பாங்க, அப்படிதானே? நான் என்ன கேட்டாலும் செய்வாங்க. எனக்கு என்ன தேவையோ புரிஞ்சுக்கிட்டு நடப்பாங்க. எப்படி இப்படிலாம் இருக்கீங்க நீங்க? உனக்கு அப்படிப்பட்ட புருஷன் கிடைச்சிருக்கான், அதனால நீ அப்படி இருக்க. ஆனா எனக்கு இருக்க பொண்டாட்டி அப்படிலாம் இல்லவே இல்ல, தெரியுமா? என்ன சொல்றீங்க? நான் அப்படி இல்லையா? இல்லையே. ஏன் அப்படி சொல்றீங்க? எனக்கு கூடதான் உனக்கு தேவைப்படுது. நான் கேட்டா கிடைக்குமான்னு தெரியல. நீங்க இழுக்கிறத பார்த்தா சரியில்லையே. பத்தியா பத்தியா, நான் கேட்கறதுக்கு முன்னாடியே நீ வேண்டான்னு சொல்லிட்ட. சரி, ஓகே, அதான் சொன்னனே. நான்லாம் எல்லாருக்கும் தங்கமான புருஷனா நடந்துக்கிறேன். ஆனா எனக்கு தான் யாரும் அப்படி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. என்ன சொன்னீங்க? எல்லாருக்கும் தங்கமான புருஷன் நடந்துக்கிறீங்களா? எத்தனை வைஃப் வச்சிருக்கீங்க அப்ப நீங்க? ரகு, ஏம்மா தாயே, நீ எதுவுமே தர தேவையில்லம்மா. சும்மாதான் ஒரு ஃப்ளோல வந்துட்டு உடனே இதை புடிச்சிட்டு சண்டை போடாத ரகுன்னுகிட்டு தூங்கு படுத்து. சும்மாதான் சொன்னேன். சரி, மாமாக்கு ஒண்ணு தேவைப்படுதே, மாமாவே எடுத்துக்கவா? பாத்தியா? யோ,
என்ன என் பிரச்சனை? உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிட்டு. அதான் அந்த வாய் கொழுப்பு அடக்கணும்னு பாக்குறேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கரெக்டாக தான் இருக்கு எல்லாம். இல்லையே, உன் வாய் கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி தான் இருக்கு. ஆ, ஓ, சரி சரி சரி. ஓ, சரி 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 சரி. என்ன தானாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஷ், பேசாத. நான் உன் வாய்க்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் வேற என்னெல்லாம் சொல்லுது என் வாய்? அதுக்கும் தேவைதான் படுதான். ஆனா நீ தான் ஓவரா சீன் போடுறியா. ஓ, அப்படிங்களா? ம், சரி சரி சரி. என்ன? நீ செல்ல பண்றாட்டி. என் செல்ல மாமா. என்ன சொன்ன? இன்னொரு வாட்டி சொல்லு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கோல்டன் வேர்ட்ஸ் cannot repeated. ஏ, அதான் சொன்னல, தங்கமான வார்த்தைகள் திரும்ப சொல்லப்படாது. அது வாயில இருந்து வரும்போதே கேட்டு அனுபவிச்சுக்கணும், அவ்வளவுதான். திரும்ப திரும்ப எல்லாம் சொன்னா அந்த வார்த்தை வெறுத்துருமா. ஆமா, எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க சொன்னாங்க. அந்த அறிவாளி யாரு? ரேஷ்மா தானே? இல்லையே, ரேஷ்மாக்கா சொல்லலையே, வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. அப்ப இன்னொரு அறிவாளி யாரா இருக்கும்? பிரியா தானே? ஆ, ம், அதான் நீ ஓம் போடும் போதே தெரியுது. இங்க பாருடி, யாரு சொல்றத வேணா கேளு, இந்த ரெண்டும் சொல்றத மட்டும் கேட்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, அவங்க எனக்கு நல்லதா சொல்லி தராங்க. யாரு? அதுங்க ரெண்டுமா? அதுங்க ரெண்டும் விஷம்டி, விஷத்தின் விஷம். எப்படி ரகு நீங்க இப்படி இருக்கீங்க? இவ்வளவு நேரம் உங்க அக்கா கிட்ட நீதான் என் அம்மான்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இங்க வந்து இப்படி பேசுறீங்க. சும்மா பேசுறதுதான், காமெடிக்காண்டி. அக்கா தங்கச்சி தம்பி இந்த மாதிரி இருந்தா இப்படிதான் ஜாலியா இருக்கும் போல. என்ன சண்டை சச்சரவு எல்லாம் வரும், ஆனா அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்கல்ல. ஆமா, ஜாலியா தான் இருக்கும். ஏன் உனக்கு? சாரியானு கூட யாரும் இல்லைல்ல? பரவாயில்ல, ஆனா இப்ப எனக்கு எல்லாருமே இருக்காங்கல்ல. பாட்டி, அதுக்கப்புறமா அத்தை மாமா, நீங்க, ரேஷ்மாக்கா, நான் நினைச்ச மாதிரி முத்து மாதிரி இங்க இருக்காங்க, பிரியாவும் இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு குட்டி பாப்பா இருப்போதே, நம்ம குட்டி பாப்பாவை பாத்துக்கிறதுக்கு ரோஷன் குட்டி இருக்கான். யாரு அவன் பாத்துப்பானா? ஆமா. நீ வேற. அந்த பப்பி நிலைமையே என்னன்னு தெரியும்ல? பப்பி மேல ஏறி உட்காந்து சவாரி போறானா, குதிரை சவாரி. ட்ருன்னுகிட்டு இருக்கான். ஆமா, அவன் பாரு, நீ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் படுக்க வச்சுட்டு போப்பாரு, ஏறி மேல உட்காந்துக்கிட்டு இருக்க போறான். அப்படி இல்லாம பண்ணுவான். அப்படிதான் பண்ண போறான் அவன். அப்படிலாம் பண்ண மாட்டான், உங்கள மாதிரிலாம் அவன் சேட்டைக்காரன் இல்ல. நான் சேட்டை பண்றேனாடி? ஆமா, சேட்டை தான் பண்றீங்க. ம், என்ன? அதான் சொன்னல, வாய் கொழுப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அத சரி பண்ணனா சரியாயிடும். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண தேவையில்ல, அது கரெக்டா தான் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அதை சரி பண்ணி ஆகணும் இப்போ. வேண்டாம், அடி வாங்குவீங்க. நீ வேண்டான்னு சொன்னா நான் கேட்கணுமா? இங்க பாருங்க, வேண்டாம். நீ தானே சொன்ன, ரகு சேட்டுக்காரன், சொல் பேச்சு கேட்காதவன்னு. அப்ப இப்ப மட்டும் எப்படி சொல் பேச்சு கேட்பேன்? ரகு, ஆம், ரகு, டே ரகு. என்ன பாக்குறீங்க? போங்க, உங்க அக்கா கூப்பிடுறாங்க பாருங்க. போங்க போய் கதை தரங்க. முடியாது. போங்க ரகு. இவ ரகு, ஒருத்தி சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி இப்பதாண்டி என்னென்னத்தையோ பேசி கரெக்ட் பண்ணேன். அதுக்குள்ள கெடுக்க வந்துட்டாலே. எங்க இருந்துதான் எனக்குன்னு வருவான்னு தெரியல. வரேன் வரேன். அனு, தூங்கிட்டியா? டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நான் உன்ன? அப்படிலாம் இல்லக்கா, டிஸ்டர்ப்லாம் பண்ணல. இவன் ஏன் பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருக்கான்? என்னல? நீ எதுக்கு வந்த அத சொல்லு. ஆ, நான் எதுக்கு வந்தேன்னா, உன் ஃப்ரெண்டு ஆதியை கூட்டிட்டு வந்தல, ஆதியும் ஷாலினி எங்க தூங்குவாங்க? அதுக்கு நான் அனு ஷாலினி வேணா ஒரே ரூம்ல படுத்துக்கிறோம், நீ ஆதி இந்த ரூம்ல படுத்துக்கோங்க. அதான் சொல்லிட்டு அனுவை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். என்னது? அணுவை கூட்டிட்டு போறியா? ஏன், உனக்கு என்ன பிரச்சனை? அனு, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? ஆமான்னு சொல்லுடி, ஆமான்னு சொல்லுடி. என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்க? ஒன்னு இல்லையே, நான் என்ன சொல்ல போறேன்? நான் எதுவும் சொல்லலையே. அவளுக்குதான் கஷ்டமா இருக்குமேன்னு என்னன்னு கேட்டேன். அத நீ சொல்லாத, அவ சொல்லட்டும். அனு, நீ சொல்ல அனு, என் கூட வந்து படுத்துக்கிறியா இன்னைக்கு? ம்ஹும். ம், ம்ஹும். ஆ, வரேன்க்கா. அடி பாவி. என்ன ரகு சொன்ன? ஒன்னும் சொல்லல. அவளை பார்த்து கூட்டிட்டு போன்னு சொன்னேன். வேற என்ன சொல்ல போறேன்? நீ சொல்றத பார்த்தாலே சரியில்லையே. ஆமா, அகல பாரு, நல்லா முழிச்சுக்கிட்டு இருக்கிறத. இப்போ அந்த தூரால நல்லா வந்துட்டான் நடுவுல. நானடி நடுவுல வந்தேன், நானா வந்தேன். என்னடா ஒரு படியே வந்துகிட்டு இருக்க சண்டைக்கு? என்ன உன் பிரச்சனை? எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியுமா? லூசு, பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். நைட்டு ஏதாச்சும் பேய் கீய பாத்துட்டியா? அதனால இப்படி வளரிட்டு இருக்கியா? பேய் தான். ஒரு பேய் வந்து என்கிட்ட வாங்க போகுது. அந்த பேய 4 அடி வச்சேன்னு வச்சுக்கோ, போயிரும் அந்த பேய். லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருப்பான். அனு, நீ போயிட்டு என் ரூம்ல படுத்துக்கோ, சரியாம்மா? ம்,
நான் ஷாலினி கூட்டிட்டு வரேன். அவ மேலதான் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த ஆதி பயபுள்ளியும் எங்கன்னு தெரியல. எங்கடா அவன் ஃப்ரெண்டு? ஏன்டி யாரு சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்காதா? அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏன் அதையும் பிக் எடுக்கணுமா இங்க வந்த மாதிரி? ஆ, என்னது? அக்கா, அவர் ஏதோ லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காரு. லூசா? சும்மா சும்மா சொன்னேன். இருக்குடி உனக்கு காலையில. அதுவும் கரெக்ட் தான் அனு, லூசு தான். என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆளாளுக்கு லூசு லூசுன்னு இருக்கீங்க. மண்டையை உடச்சிரும் பார்த்துக்கோங்க ரெண்டு பேரும் மண்டையும். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இவ்வளவு கூட்டிட்டு போகணுமா? நானே கூட்டிட்டு வந்து விடுறேன் போ. நீ உன் ரூமுக்கு போ, ஷாலினி கூப்பிடு போ. ஷாலினி கூப்பிடணுமா? அனு, நீ என் ரூமுக்கு போயிருவ தானே? உன்னை கூட்டிட்டு போய் விடணுமா? அப்படிலாம் வேண்டாம்க்கா, நானே போயிருவேன். உன்னெல்லாம் வச்சுக்கிட்டு. ஆனா இருக்குடி உனக்கு. என்ன? டேய், என்னடா மிரட்டிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல தாயே, இப்ப என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அதை செய்யறேன் போதுமா? ம், சரி. அனு, நீ வந்து என் ரூமுக்கு போயிரு, சரியா? நான் ஷாலினி கூட்டிட்டு வரேன். நீ வா. நீ ஏன் நின்னுட்டு இருக்க பின்னாடியே? நான் ஏன் வரணும்? நீ போ. நான் வேணா அனு போனதுக்கு அப்புறம் வரேன். ஆ, அனு போனதுக்கு அப்புறம் வருவியா? உனக்கு பைத்தியம் தான் முத்திட்டு நினைக்கிறேன். வா. போய் தொலை, வரேன். ம், வா. ஏன் இப்படி முறைக்குவேன்? உன்னை அப்படி கொளுத்து நெரிச்சு கொன்னு ரொம்பத்துக்கோ. டேய், அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னும் வரலையா? இவவா ஒருத்தி என்ன போட்டு வதைக்கிறா. போ. போ. நான் போல, நீ தான் போகணும். உன்னதான் கூப்பிடுறாங்க. நான் ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு போவேன். ஆ, சூப்பர். அனு, நான் போயிட்டு ஆதிய அங்க அனுப்பிட்டு அப்படியே ஷாலினி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன உளறிட்டு இருக்கீங்க? ஐயோ, இல்ல 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 இல்ல, ஷாலினி அக்கா கூட அனுப்பிட்டு ஆதிய வெளியே நிக்க வச்சுட்டு வரேன். நீ இரு. பைத்தியம் மாதிரி உளராம போங்க. உங்க அக்கா கூப்பிடுறாங்க. டேய், வரேன் இருமா தாயே. போங்க ரகு, திரும்ப வர போறாங்க. நீ சொல்ல வேண்டியதானடி நான் வரலன்னு. என்னன்னு சொல்லணும்? நான் ரகு கூடயே இருக்கேன், நீங்களும் ஷாலினியும் படுத்துக்கோங்க, ஆதிய வேணா ஹால்ல படுத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதானே. லூசா ரகு நீ? உங்க அக்கா வந்து கேக்குறாங்க, நான் ரகு கூட தான் இருப்பேன்னு சொல்றியா? ஏன் சொன்ன என்ன? என் பண்டாட்டி தானே நீ. ஆமாமா, பொண்டாட்டி தான். போங்க, உங்க அக்கா மறுபடியும் வந்துடாம. போறேன், விரட்டுறதுலயே இரு. சரி, போங்க. ம், சரி. ரகு, என்னடா இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். இங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பாங்க அப்போ? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும். இவவாறு ஒருத்தி. ஆ, என்னது? அவன் இங்க இருக்கான்னு உன்கிட்ட சொன்னானா? வா, மேல வேணா மேல ரூம்ல போய் பாப்போம். மேல இருக்கிறக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. என்னடா பண்றீங்க? ஒரு பொறுப்பு இருக்கா? படிச்ச பசங்க தானே, தூங்கணும்னு ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? அதே தாண்டி நானும் கேக்குறேன். நீ தூங்க வேண்டியதானடி. உன்னை யாரு நீ முழிச்சிட்டு இருக்க சொன்னா? ம், நான் தூங்கிட்டா அப்ப எல்லாரும் எங்க எங்க தூங்குவாங்களா? அதெல்லாம் அவங்கவங்க அங்கங்க தூங்கிப்பாங்க. ஒரு பொறுப்பே இல்ல. சரி போ. ம், வா. ஐயோ, இவன் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. டி ஆதி, எங்கடா இருக்க? என்ன நிலைமையிலடா இருக்க? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தூக்கம் வரலையா உனக்கு? அதேதான் நானும் கேட்க வந்தேன். உனக்கு தூக்கம் இல்ல? இல்ல, புது இடமா இருக்கா, அதான் சீக்கிரமா தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, மேல ரூம் இருக்குன்னு சொன்னாங்க. சரி, மேல தனியா இருந்தா தூக்கம் வரும்னு பார்த்தேன். தனியா இருந்தா எப்படி தூக்கம் வரும்? அதனாலதான் உனக்கு கம்பெனி கொடுக்கலான்னு வந்தேன். அவ்வளவு நல்லவனா நீ? என்னடி என்ன பத்தி இப்படி கேக்குற? சி, தள்ளிப்போ. இப்ப எதுக்குடா கிட்ட வர நல்லவன் சொல்லிட்டு? உனக்கு எப்படி தனியா இருந்தா தூக்கம் வர மாட்டேங்குதோ, அதே மாதிரி எனக்கு தனியா இருந்தா பயமா இருக்கு ஷாலினி. அதான் கிட்ட வந்து கை பிடிச்சிட்டு நின்னா பயம்லாம் போயிடும்ல. யாரு? உனக்கு பயமா இருக்கு, இத நான் நம்பணும், அப்படிதானே? ஆமா ஷாலினி, உண்மையா. என் வேணா நெஞ்சு மேல கை வச்சு பாரு, இப்படி பட 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 படன்னு துடிக்குதுன்னு. ம், ஒருவேளை லோ பிபியா இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி மயக்கம் கூட வரலாம். போ, அந்த சேர்ல போய் உட்காரு. மூஞ்ச பாரு, உன்கிட்ட போய் சொன்ன பாரு. ஆ, ஒன்னும் இல்லம்மா தாயே, இப்ப என்ன தள்ளி போய் நிக்கணும் தானே? அதெல்லாம் வேண்டாம், இப்படின்னு இல்ல. ஷாலினி, என்ன? நீ அப்படிலாம் பேசுற? நான் தான் பேசுறேன். வேற யார் பேசுறா? பின்னாடி இருந்து வாய்ஸ் யாருனா டப் பண்றாங்களா என்ன? அதான் எனக்கே தெரியலையே, டவுட்டா இருக்கே. எப்பவுமே பக்கத்துல வந்தா சும்மா சிடு சிடுன்னு தள்ளி தள்ளி விடுவ. இப்ப என்னன்னா நீ ஏன் அலோ பண்ற? அப்போ நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்ல, சரியா? சும்மா தான் நிக்க சொன்னேன். சும்மா நிக்கணுமா? சும்மா எப்படி நிக்க முடியும்? அப்ப நிக்க முடியலன்னா போ, போய் தள்ளி போய் உட்காரு. வேண்டாம் வேண்டாம், தள்ளி போய் உட்காரதுக்கு இதுவே எவ்வளவோ பரவாயில்ல. ம், சரி. கொஞ்சம் மச்சம் ஒரு ரொமான்டிக் லவ் பண்றோம், அதெல்லாம் எதுவுமே இல்ல என்ன? என்ன ரொமான்டிக் உனக்கு? முதல்ல கல்யாணம் ஆகட்டும், அதுக்கப்புறம் இதெல்லாம் வச்சுக்கலாம். ம், அப்படி அடி உன்னை ஏமாத்திட்டு ஓடிடுவேன் நானு. என் மேல அவ்வளவு நம்பிக்கையா உனக்கு? ஆமா, ஏமாத்திட்டு ஓடிவேன்னு நம்பிக்கை தான். அத நீ சொல்லாத, சரியா? ஏமாத்திட்டு ஓடுவேன்னு நான் வந்து உன்னை பார்த்து சொல்லணும். உன் அப்பன் கூப்பிட்ட உடனே போனவ தானே நீ. டேய், சாரி. உண்மைதான் என்ன? உடனே நீ எப்படி ஃபீலிங்கா மியூசிக் வாசிக்காத, சேடா, சரியா? ம். நான் ஏன் சேடா மியூசிக் வாசிக்க போறேன்? நீ தான் ஏதோ பேசி என் மனசை கலைக்கிற. தெளிப்படா.
அதானே பார்த்தேன், என்னடா இன்னும் அந்த வார்த்தை வரலையேன்னு. நான் வேணா போயிட்டு வாசலுக்கு வெளியே தாண்டி போய் நின்னுக்கு வா, அப்ப கரெக்டா இருக்கும். நீ இந்த ஜன்னல்ல இருந்து பாரு, பின்னாடி இருக்க ஜன்னல்ல இருந்து நான் வெளியே கேட்டு கிட்ட இருந்து உன்னை பாக்குறேன். கரெக்டா இருக்கும் டிஸ்டன்ஸ். தள்ளி போடா தள்ளி போடான்னு சொல்றது. எனக்கு ஒரு டவுட் டி, ஒருவேளை கல்யாணம் ஆயும் பக்கத்துல வந்தா கூட தள்ளி போன்னு சொல்லுவியோ? மேபி இருக்கலாம். அவளை கொன்னுருவ உன்னை. என்ன என்னவா? என்னடா பிரச்சனை உனக்கு? என்னடா வேணும்? சும்மா என்கிட்ட வம்பு இழுத்துட்டே இருக்கேன். எங்கேயாச்சும் லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேசுறியா? நீ அதுக்கு கோஆபரேட் பண்றியாடி எங்கேயாச்சும்? எப்ப பார்த்தாலும் தள்ளி போடான்னுகிட்டே இருக்க. அப்ப எப்படி உங்ககிட்ட லவ் பண்ற பொண்ணு கிட்ட பேசுற மாதிரி பேச முடியும்? ஆமா, இல்லன்னா அப்படி சார் பேசிட்டு தான் மறு வேலை பாக்குறீங்க. ஆமா ஆமா, இல்லன்னா மேடம் பேச விட்டுட்டு தான் மறு வேலை பாப்பீங்க. கூட கூட பேசாத. சண்டை வேண்டாம். எதுக்கு இப்ப சண்டை போட்டுக்கிட்டு? உனக்கு எனக்கு சண்டையில தான் ஆரம்பிக்குது. சீ, உன்னை எப்படி லவ் பண்ணனே எனக்கு தெரியல. ஆமாடி ஆமா, சொல்லுவ. இந்த மாதிரி இழிச்சவன் உன் தலையில வந்து மாட்டிருக்கான் பத்தியா? அப்ப சொல்லுவ, இதுவும் சொல்லுவ, இதுக்கு மேலயும் சொல்லுவடி. யாரு? நீ என் தலையில வந்து மாட்டிக்கிட்டியா? நான் தான் உன்னை நம்பி வந்து மாட்டிக்கிட்டேன். போதுமா தாயே, போதும், இதோட நிறுத்திக்கலாம். டே மச்சான். நீ ஏன் இப்ப கத்துற? ஒரு சேஃப்டிக்கு தான். டேய், என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? ஐயோ, இவங்க இப்ப வந்தாங்க. நல்ல வேலை குரல் கொடுத்தான். மச்சான் வா மச்சான். அக்கா, சும்மா தான் பேசிக்கிட்டு இருந்தோம் ஃபியூச்சரை பத்தி. ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ற நேரமா இது? மூஞ்ச பாரு, ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றானா? டிஸ்கஸ் நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். நீ எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரேஷ்மா, என்னடி உன் பிரச்சனை? யாரையுமே நிம்மதியா இருக்க விட மாட்டியா? சும்மா இரு கொஞ்ச நேரம். டேய் தம்பி, நீ ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றது தப்பே இல்லை. ஆனா கல்யாணம் முடிச்சிட்டு ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்ணு, சரியா? அக்கா எதுவும் சொல்ல மாட்டேன். அது வரைக்கும் இந்த அக்கா தம்பியோட பொண்டாட்டிய பத்திரமா, சரி வருங்கால பொண்டாட்டிய பத்திரமா அக்கா ரூம்க்கு கூட்டிட்டு போறேன், சரியா? அக்கா, என்னக்கா சொல்ற? ஊருக்கு கூட்டிட்டு போறியா? ஏன், எதுக்கு? பக்கி சும்மா இருடா. ஐயோ கடவுளே, இவனுங்களுக்கு ஒண்ணுன்னா சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள நான் காலி ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். டி லூசு பக்கி, போய் நீயும் ரகுவும் படுங்க, நாங்க 3 பேரும் ஒரு ரூம்ல படுத்துக்கிறோம். நீங்க எங்க கஷ்டப்படுறீங்க? அத மேல ஒரு ரூம் இருக்கே, அதுல வேணா நானும் ஷாலினி படுத்துக்கிறோம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்ல, உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது, நாங்க பத்துக்கிறோம். ஏய், என்னடா உளறிட்டு இருக்க? ஐயோ, எது சொல்றேன்னா, அது வந்து அக்கா. ஆ, என்னது? மேல ரூம்ல படுத்துக்கிறியா? வந்தன்னு வச்சுக்கோ, காதலும் திருகிடுவேன். ஆமா, மூடிக்கிட்டு போயிட்டு ரகு கூட படு. அனுவை நான் கூட்டிட்டு போய் என் ரூம்ல படுக்க வச்சுக்கிறேன், சரியா? மச்சான், எனக்கும் சேம் நிலைமை தான். வா, போய் நம்ம 2 பேரும் கட்டி பிடிச்சு தூங்கலாம், வா. என்னது, உன் கூடயா? சிச்சி, நினைச்சாலே யார் விருப்பம் இருக்குடா. எனக்கு மட்டும் என்ன சந்தோஷமாவே இருக்கு. வந்து தோலை, இவ விட மாட்டா. ஷாலினி, என் கூட வந்து படுத்துக்கோ, சரியாம்மா? அனு ஆல்ரெடி ரூம்க்கு போயிருப்பா, நம்ம 2 பேரும் போவோம், வா. ஷாலினி, ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு வரேன்னு சொல்லுடி. ஃபிளாட்டியா? அதெல்லாம் உங்ககிட்ட என்ன சொல்ல முடியாது. தள்ளி வேணா போறேன். ப்ளீஸ் டி சொல்லுடி. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும், அதிகமாலாம் வேண்டாம். ஃபிளாடாத, போ அதி தூர. ஏ ஏபிசிடிலாம் இல்ல, தள்ளி வா. சிபே, ஏ பே, அப்படியே போயிரு, வந்துடாது. நான் எப்போ வரேன்னு சொன்னேன்? போடா பைத்தியம். என்னடா? ஒண்ணும் இல்லக்கா, சும்மா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். பேசுனதெல்லாம் போதும், போய் தூங்குங்க, போங்க. சரி வா மச்சான், நம்ம 2 பேரும் போய் தூங்குவோம். வேற என்ன பண்ண? உன் கூட தான் தூங்கணும்னு இருக்கு, வந்து தொலை. ஏன் அதை ஃப்ரெண்ட்லேயே ஆட் பண்ணலைன்னா, இந்த ஸ்டோரியை மட்டும் பார்க்கணும் நிறைய பேர் வந்திருப்பீங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஷூட் பண்ணணுமேனு ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமோ ஓவராக பேசுறியேன்னு அப்படின்னு நினைக்காதீங்க. 2-3 நாளாக ஃபோன் அந்தளவுக்கு யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் மீடியா சைடு அந்த இதுவில் எதுவுமே பார்க்குறதில்ல. இன்றைக்கி வந்து சடனாக வந்து நான் எப்பவுமே ஒரு யூடியூப் சேனல் பார்ப்பேன், மகேஷ் மைண்ட் வாய்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. சம்திங் நிறைய வீடியோஸ் போடுவார், இந்த சொசைட்டியில் நடக்கிற குட் ஆர் பேடு அந்த மாதிரி சும்மா ஜோவியலாகவும் போடுவார். அதெல்லாம் பார்ப்பேன், நான் ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது சடனாக ஒரு வீடியோ ரெக்கமெண்ட் பண்ணிச்சு. சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா லிட்ரலி 23 பேர் ரேப் பண்ணியிருக்கானுங்க. 6 days அதுவும் வச்சு மாறி மாறி கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன டவுட்னா, நான் ஜஸ்ட்டு ஸ்டோரி தான் போடுறேன். இந்த மாதிரி வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பணம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கே நிறைய பேர் வந்து மீடியாவில் சொல்லலாமே, இதை பண்ணலாமே, அதை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் ரியாலிட்டியாக
பாருங்க. இது எப்போ நடந்திருக்குன்னா 6 நாளுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நான் இப்போ தான் கேள்விப்பட்டதுனால நான் இப்போ பேசுகிறேன். 30ஆம் தேதி அந்த பொண்ணு வந்து தான் ஃப்ரெண்டு வீட்டுக்கு படிக்க போனோம் அப்படின்றதுனால அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு படிக்க போயிருக்காங்க. படிச்சுட்டு உண்மையாகவே வந்து அவங்க படிக்கணும்னு தான் போயிருக்காங்க லிட்ரலி. அதுக்கும் ஒரு கேங் கிளம்பி வரும், அந்த பொண்ணு யார் போக சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு. படித்து முடிச்சுட்டு குரூப் ஸ்டடிக்காக போயிருக்காங்க. திரும்பி வீட்டுக்கு போகிற நேரத்தில் அவன் ஃப்ரெண்டு வந்திருக்கான், ஒரு பையனை பார்த்துருக்காங்க. தெரிஞ்ச பையன் தானேன்னு சொல்லிட்டு பேசும்போது அவன் காஃபி ஷாப்புக்கு கூப்பிட்டுருக்கான். அது அவனுடைய காஃபி ஷாப் போல், இந்த ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி ஹோட்டல் அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். சரி தெரிஞ்ச பையன் தானே, அவனே கூட்டிகிட்டு போய் விடுறேன்னு சொன்னதுனால சரி காஃபி தானே குடிச்சிட்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவங்க போயிருக்காங்க. போய் காஃபி குடிக்கும் போது அவன் அந்த காஃபியில் போதை மருந்து கலந்து அந்த பிள்ளைக்கு கொடுத்து அந்த பிள்ளையை நாசம் பண்ணியிருக்கானுங்க. அவனும் அவன் ஃப்ரெண்டும் அந்த ஹோட்டலில் வச்சு, அந்த ஹோட்டலோடைய ஓனர் சரிங்களா. அவன் அந்த பொண்ணுக்கு வந்து அந்த போதை மருந்துலேருந்து வெளியே வந்திருக்கா மறுநாள். அப்போ என்ன நடந்திருக்கு, அந்த பொண்ணை வந்து வேற ஒரு குரூப் கிட்ட கை மாற்றிருக்காங்க. அந்த குரூப்பில் 4 பேர். அதே மாதிரி ஒரு ஒரு நாளும் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டே இருந்திருக்கு. இதே மாதிரி ஆகிட்டே இருந்திருக்கு 6 டேஸாக. கடைசியாக வந்து அந்த பொண்ணை வந்து வேற ஒரு குரூப் வந்து வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சுயநலவு வந்து கத்தி அங்கேருந்து ரொம்ப அலற சத்தம் கேட்ட உடனே அந்த பொண்ணை அந்த இடத்துலயே தள்ளி விட்டுட்டு போயிருக்காங்க. அங்கேருந்து அந்த பொண்ணு எப்படி அவங்க வீட்டுக்கு போய் இந்த விஷயத்தெல்லாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன நான் கேட்க விரும்புறது, ஜஸ்ட் ஸ்டோரி நம்ம மூவியில் பார்க்கறது தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா ரியல் லைஃப்லேயே இப்படி தான் நடக்குது. தயவு செஞ்சு குழந்தைங்கள ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. யாரையும் நம்பி விட்டுட்டு போகாதீங்க. ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் 2 பேரையும் சொல்கிறேன். திரும்ப திரும்ப சொல்கிறது என்னன்னா, பெண் பிள்ளைங்க கிட்ட என்ன அவங்க மனசில் நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க ஸ்கூலில் அவங்க காலேஜில் என்ன நடக்குதுன்னு பேசி தெரிஞ்சுக்கோங்க வீட்டில் எல்லாருமே. இன்னொரு விஷயம் என்னன்னு, இந்த 6 நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போலீஸ், அந்த பொண்ணா தப்பிச்சு வர வரைக்கும் அந்த அளவுக்கு நம்ம நாட்டில் கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 சேஃப்டியாக இருக்குது. நம்ம தான் பார்த்துக்கணும். ரொம்ப சேஃபாக நம்ம பிள்ளைங்களை நம்ம மட்டும்தான் பார்த்துக்கணும். நீங்களும் சேஃபாக இருங்க, நம்ம பிள்ளைங்களும் நம்ம தான் சேஃபாக பார்த்துக்கணும். நான் திரும்ப திரும்ப எல்லா வீடியோலும் சொல்கிறது தான். இருந்தாலும் மாற போகிறது இல்லை இந்த நாட்டில். பி சேஃப், எல்லோரும் சேஃபாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.